வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு அளவு அளந்து நம்ம ஒரு சின்ன கை கட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்துக்கோங்க, நான் டாப் வெட்டிட்டு மிச்ச மெட்டீரியலில் நான் மடித்து போட்டிருக்கேன். 4 மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு வந்து நம்ம பக்கத்தில், நமக்கு முன் பக்கத்தில் இருக்கணும். ஆப்போசிட்டில் ஒரு மடிப்பு 2 கரபாகம் இருக்கணும். இது கீழே கை அந்த ரவுண்டு வர இடம், இதுவும் வெட்டு பாகத்தில் இருக்கும். இந்த மேலே நம்ம வெட்டின பீஸ்லாம் இந்த பக்கத்தில் வரும். எப்போயுமே நம்ம கையில் எழுதுகிற மாதிரி தான் நீங்கள் வரையணும். அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டி மடிச்சடிச்சுக்கிறதுக்குன்னு நான் வந்து 1.5 இன்ச் விட்டுட்டேன். இதுதான் கையோட அளவு வச்சுருக்கேன். அதோட 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். இன்ச் பாருங்கள். இப்போ இந்த கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 6, நான் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். மொத்தமே இந்த ஹைட்டு வந்து 6 இருக்குது. நமக்கு இந்த கை உயரம் தெரியும், கீழ் கை உயரம் தெரியாது. அதனால் என்ன செய்கிறேன்னா, இந்த ஹைட்டில் இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன் நான். இந்த பாருங்கள், கீழ் கைக்கு 3 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். 6 இருக்கா, கம்மி பண்ணியிருக்கேன். 3 வச்சுருக்கேன். இப்போ இந்த கையோட அகலம் பார்க்கணும் நம்ம. அவங்க ஆம்கோல் அளவு வந்துட்டு 17.25 இருக்குது. 8.25 வரும் நமக்கு. இந்த ஆம்கோல் டிவைடேட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து 8.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 8.25 நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு கோடு போட்டிருக்கேன் நான். இப்படி ஸ்கேல் வச்சு இந்த 8.25க்கு ஒரு கோடு போட்டுட்டு, இந்த எக்ஸஸாக இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸஸாக 1.5 இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இதுக்கும் இடையில ஒரு 1/2 இன்ச்சு ஒரு டாட் வச்சுட்டு அதை அப்படியே அழகாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். இது ஆம்கோல் அளவு. இதுலேருந்து ஆம்கோல் அளவோட ஜாயின் பண்ணிடுவோம். இது எக்ஸஸாக வந்திருக்க அளவு. இது கையோட கீழ் அகலம், அதோட 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து இதே மாதிரி பரவாயில்ல. தேங்க்யூ.